நண்பர்களுக்கு உதவி, எதிரிகளுக்கு எச்சரிக்கை. இதுதான் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2026-27 பட்ஜெட்டின் ரகசிய தாரக மந்திரம். இந்த வருஷ பட்ஜெட்ல இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. குறிப்பாக வங்கதேசம் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இந்தியா கொடுத்த நிதி ஒதுக்கீடு இப்போ உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. வங்கதேசத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை பாதியா குறைச்சிருக்காங்க. ஈரானோட முக்கியமான திட்டத்துக்கு கொடுத்த நிதியை மொத்தமா 0 ஆக்கிட்டாங்க. ஏன் இந்த அதிரடி முடிவு? இந்தியா யாருக்கு ஃப்ரெண்ட், யாருக்கு நோ? இத பற்றி இந்த வீடியோவுல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த பட்ஜெட்டோட பெரிய நம்பர்ஸை பார்த்துடலாம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இந்த முறை 22,118 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. போன வருஷம் இது 20,516 கோடியா இருந்தது. அதாவது இந்தியா உலக நாடுகளுடனான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் தருதுங்கிறது இதிலிருந்து தெரியுது. ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மொத்த நிதி அதிகரிச்சாலும் சில நாடுகளுக்கு போற பணம் மட்டும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது வங்கதேசம். கடந்த வருஷம் வங்கதேசத்துக்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனா இந்த வருஷம் அதை அப்படியே 60 கோடியா பாதியா குறைச்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் காரணமே இருக்கு. இந்த நிதி குறைப்புக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது அங்க நடக்கிற அரசியல் மாற்றங்கள் தான். 2024ல ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து விலகி இந்தியாவுக்கு வந்த பிறகு அங்கே முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்புக்கு வந்தது. அதுல இருந்து இந்தியா வங்கதேசம் உறவுல ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கு. அங்கே இருக்கிற இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினர் மேல நடக்கிற தாக்குதல்கள் இந்தியாவை ரொம்பவே கோபப்பட வச்சிருக்கு. இத பற்றி இந்திய அரசு பலமுறை கவலை தெரிவிச்சும் அங்கே நிலைமை மாறல. இதனாலதான் உங்களுக்கு நாங்க எதுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கையை இந்தியா இந்த பட்ஜெட் மூலமா கொடுத்திருக்குன்னு சில ஊடகங்கள் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம போன வருஷம் ஒதுக்கப்பட்ட 120 கோடியில வங்கதேசம் வெறும் 34 கோடி ரூபாயை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கு. அதாவது பாதிக்கும் மேலான நிதி பயன்படுத்தப்படாமலேயே இருந்திருக்கு. உறவு சுமூகமா இல்லாதப்போ திட்டங்களை செயல்படுத்துறதுலயும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இந்த முறை நிதியை மத்திய அரசு குறைச்சிருக்கு. சரி, வங்கதேசம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க சொல்லுங்க, அண்டை நாடுகளுக்கு இந்தியா கொடுக்கிற இந்த நிதி உதவி அவங்க மேல இருக்கிற அக்கறையா இல்ல இந்தியாவோட பாதுகாப்புக்கான ராஜதந்திரமா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நாம பட்ஜெட்டோட 2வது பெரிய ஷாக் நியூஸுக்கு வருவோம். அது ஈரான் மற்றும் சாபகார் துறைமுக திட்டம். இந்தியாவோட மிக முக்கியமான கனவு திட்டம் இது. பாகிஸ்தானை தவிர்த்துட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு போறதுக்கான இந்தியாவோட ஒரே வழி இந்த சாபகார் துறைமுகம்தான். இதுக்காக போன வருஷம் 400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த வருஷம் நிர்மலா சீதாராமன் இந்த திட்டத்துக்கு 0 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஒரு பைசா கூட ஒதுக்கல. இது சர்வதேச அரசியல்ல ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இந்தியாவோட இந்த முடிவுக்கு பின்னாடி அமெரிக்காவோட அழுத்தம் இருக்கான்னு பலரும் கேள்வி கேட்கறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது? சர்வதேச அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, அமெரிக்காவோட புதிய வர்த்தக கொள்கைகள் தான் இதுக்கு காரணம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் வர்த்தகம் செய்யற நாடுகள் மேல 25% கூடுதல் வரி விதிக்கப்படும்னு ஒரு பெரிய மிரட்டலை விடுத்திருக்காரு. ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடைகள் இப்போ ரொம்பவே தீவிரமாகி இருக்கு. இந்தியா இந்த நேரத்துல ஈரானுக்கு பணம் கொடுத்தா அது அமெரிக்காவுடனான உறவை பாதிக்கும்னு ஒரு கவலை இருக்கு. இதனாலதான் ஒரு தற்காலிக நிறுத்தம் மாதிரி இந்த நிதியை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கலாம்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா இது இந்தியாவோட பின்வாங்கல் கிடையாதுங்கிறது தான் நிதர்சனம். ஆமாங்க, இதோட பின்னணியை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இந்தியா ஏற்கனவே சாபகார் துறைமுகத்துக்காக கொடுக்க வேண்டிய $120 மில்லியன் நிதியை முழுமையா கொடுத்து முடிச்சிருச்சு. கடைசி தவணையை 2025 ஆகஸ்ட் மாசமே இந்தியா செலுத்திட்டதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதனால இப்ப புதுசா நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இல்ல. இருந்தாலும் அமெரிக்காவோட தடைகள் இருக்கிற வரைக்கும் அங்க மேலதிக வேலைகளை செய்யறது கஷ்டம். அதனால தான் இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்படல. இது ஈரானுக்கு விழுந்த அடி கிடையாது. இது இந்தியாவோட ஒரு புத்திசாலித்தனமான நகர்வுன்னே சொல்லலாம். அமெரிக்காவையும் பகச்சிக்காம அதே சமயம் திட்டத்தையும் கைவிடாம இந்தியா ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணுது. சரி, இப்போ மற்ற நாடுகளோட நிலைமை என்னன்னு பார்ப்போம். பூட்டான் தான் இப்போவும் இந்தியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பூட்டானுக்கு இந்த பட்ஜெட்ல 2289 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டை விட இது அதிகம். இந்தியாவோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் கொள்கையில பூட்டான் எப்போதும் முதலிடத்துல இருக்கு.
அங்க இருக்கிற நீர்மின் திட்டங்கள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வருது. அதே போல நேபாளத்துக்கு 800 கோடி ரூபாயும் இலங்கைக்கு 400 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்தப்போ இந்தியா முன்ன நின்னு உதவி செஞ்சது நமக்கு தெரியும். அந்த உறவை பலப்படுத்த இலங்கைக்கான நிதி உதவியை இந்தியா இந்த வருஷமும் அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா நாம கவனிக்க வேண்டியது மாலத்தீவு. மாலத்தீவு விஷயத்துல ஒரு சின்ன சரிவு இருக்கு. கடந்த ஆண்டை விட 8% நிதியை இந்தியா குறைச்சிருக்கு. இப்போ 550 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. மாலத்தீவுல சமீபத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், சீனாவுக்கு அந்த நாடு கொடுக்கிற முக்கியத்துவம், இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சது. அதனால தான் அங்கேயும் ஒரு சின்ன நிதி குறைப்பு நடந்திருக்கு. ஆனா மொரீஷியஸ் நாட்டுக்கு 550 கோடி ரூபாய் ஒதுக்கி அங்க நிதியை அதிகரிச்சிருக்காங்க. இது இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவோட ஆதிக்கத்தை உறுதி செய்யறதுக்கான ஒரு வழி. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, யார் நமக்கு உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான உதவி கிடைக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஆப்கானிஸ்தான். அங்க தாலிபான் ஆட்சி இருந்தாலும் அங்க இருக்கிற மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில உதவி செய்யறதுக்காக இந்தியா 150 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. போன வருஷம் இது 100 கோடியா இருந்தது. மியான்மருக்கு 300 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது போன வருஷத்தை விட கொஞ்சம் குறைவுதான். அங்க நடக்கிற உள்நாட்டு போர் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை காரணமா திட்டங்களை செயல்படுத்த முடியல. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 225 கோடியும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு 120 கோடியும் ஒதுக்கி இந்தியா தன்னோட உலகளாவிய பார்வையை விரிவுபடுத்தி இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, மங்கோலியா நாட்டுக்கு கொடுக்கிற நிதியை 5 கோடியிலிருந்து 25 கோடியா 5 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியா தன்னோட பணத்தை ரொம்ப யோசிச்சு செலவு பண்ணுது இல்லையா? பட்ஜெட்டுங்கிறது வெறும் கணக்கு வழக்கு மட்டும் கிடையாது. அது ஒரு நாட்டோட அரசியல் நிலைப்பாட்டை உலகத்துக்கு சொல்ற ஒரு மெசேஜ். வங்கதேசத்துல இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு இந்தியா எதிர்பார்க்குது. சாபஹார் துறைமுக விஷயத்துல அமெரிக்காவோட தடைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்குது. இதுதான் இன்றைய இந்தியாவோட ராஜதந்திரம். சரி, இந்த பட்ஜெட் மாற்றங்கள்னால வங்கதேசத்தில் இருக்கிற சாமானிய மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும்? அங்க இந்தியாவோட திட்டங்கள் என்ன ஆகும்? இதையும் நாம கொஞ்சம் விவாதிக்கணும். வங்கதேசத்துல இந்தியா பல முக்கியமான ரயில்வே மற்றும் மின்சார திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. இந்தியாவோட நிதியுதவி குறையும் போது அந்த திட்டங்கள் தாமதமாகும். இது அங்க இருக்கிற மக்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா எங்க நாட்டு மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியா இருக்கு. அதே போல சாபஹார் துறைமுகம் இல்லாம இந்தியா மத்திய ஆசியாவுக்கு போக முடியாது. ஆனா இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் பாணியை இந்தியா கையாளுது. பிப்ரவரி 12 வங்கதேசத்துல நடக்க போற தேர்தலுக்கு பிறகு உறவுல ஒரு மாற்றம் வரும்னு இந்திய அரசு எதிர்பார்க்குது. அந்த தேர்தலுக்கு பிறகுதான் இந்தியாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு உறுதியா தெரியும். இன்னொரு பக்கம் சீனா இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கு. இந்தியா நிதியை குறைக்கும் போது அந்த இடத்தை பிடிக்க சீனா முயற்சி பண்ணும். ஆனா இந்தியாவோட உதவிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அது ஒரு கலாச்சார ரீதியான பிணைப்பு. இலங்கை மற்றும் மாலத்தீவு விஷயத்துல சீனா கொடுத்த கடன் பொறி, டெட் ட்ராப், அந்த நாடுகளுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. அதனால நிதி உதவி குறைந்தாலும் அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான நிலையை எடுக்கிறது அவ்வளவு சுலபமில்லை. இந்த பட்ஜெட் மூலமா இந்தியா சொல்ல வர்றது ஒண்ணுதான், நாங்க உதவ தயார், ஆனா அதுக்கு பரஸ்பர மரியாதையும் பாதுகாப்பும் அவசியம். இதுதான் இந்த பட்ஜெட்டோட ஆழமான செய்தி. நிர்மலா சீதாராமனோட இந்த 2026-27 பட்ஜெட்ல பாதுகாப்பு துறைக்கு 7.85 லட்சம் கோடி ஒதுக்கி ஒரு பெரிய வரலாற்று சாதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இந்த வெளியுறவுத்துறை நிதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒரு பக்கம் எல்லையை பலப்படுத்துறோம், இன்னொரு பக்கம் அண்டை நாடுகளுக்கு போற நிதியை முறைப்படுத்துறோம். இதன் மூலமா இந்தியாவோட பாதுகாப்பு அரண் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. மங்கோலியா போன்ற நாடுகளுக்கு நிதியை அதிகரித்தது மூலமா சீனாவுக்கு பக்கத்துல ஒரு நட்பு நாட்டை உருவாக்கும் முயற்சியில இந்தியா இறங்கியிருக்கு. இது ஒரு லாங் டேர்ம் பிளான். இதோட பலன் இன்னும் சில வருஷங்கள்ல நமக்கு தெரியும். இப்போ ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். இந்த பட்ஜெட்ல வெளியுறவுத்துறைக்கு 22,118 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. பூட்டான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. வங்கதேசத்துக்கு 50% நிதி குறைக்கப்பட்டிருக்கு. ஈரானோட சாபஹார் திட்டத்துக்கு தற்காலிகமா நிதி முடக்கப்பட்டிருக்கு. மாலத்தீவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நேபாளம் மற்றும் இலங்கைக்கு அதிகரிச்சிருக்கு. மங்கோலியாவுக்கு 5 மடங்கு நிதி உயர்வு. இதுதான் இந்த வருஷத்தோட முக்கிய ஹைலைட்ஸ். இந்தியாவோட இந்த பட்ஜெட் ஒரு தைரியமான முடிவுன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவோட அழுத்தத்தையும் சமாளிக்கணும், அண்டை நாடுகளோட உறவையும் பார்த்துக்கணும்.
இதுல இந்தியா எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு நீங்க நினைக்கிறீங்க? வங்கதேசத்தோட புதிய அரசு இந்தியாவுக்கு சாதகமா மாறுமா இல்ல சீனா பக்கம் சாயுமா? அதே போல ஈரானோட சாபஹார் திட்டம் அமெரிக்க தடைகளை மீறி செயற்பாட்டுக்கு வருமா? இதெல்லாம் வரும் காலங்கள்ல தான் தெரிய வரும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, 2026ஓட இந்த பட்ஜெட் இந்தியாவோட ஒரு புதிய முகத்தை காட்டுது. எங்களுக்கேத்த மாதிரி மாறுனா நாங்க உதவ ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட இந்த அதிரடி முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.